السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பாத உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதில் நாம் நேற்று ஷிர்க் பற்றிய சில விஷயங்களில் சின்ன ஷிர்க், பெரிய ஷிர்க் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஷிர்க்கின் வகைகளை பொறுத்தவரை இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று பெரிய ஷிர்க், மற்றொன்று சிறிய ஷிர்க். இப்போ பெரிய ஷிர்க் என்றால் என்ன? இது ஒருவனை காஃபிர் ஆக்கிவிடும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவனை இறை நிராகரிப்பாளராக ஆக்கிவிடும். இதை செய்பவன் தன் மரணத்திற்கு முன் இதிலிருந்து விலகி மன்னிப்பு தேடாவிட்டால் அவனுக்கு நிரந்தர நரகம்தான். அவனுக்கு சொர்க்கம் என்பதை கிடையாது, நிரந்தரமாக நரகத்திலேயே கடந்து வாட வேண்டியதுதான். உதாரணமாக, அல்லாஹுக்குரிய வணக்கங்களை அவன் அல்லாதவர்களுக்கு செய்வது இதில் அடங்கும். பிரார்த்தனைகள், நேர்ச்சைகள், அறுத்து பலி கொடுத்தல் போன்றவை. இதே போன்று அல்லாஹ்வின் தன்மைகளில் இணை வைப்பது இந்த பெரிய ஷிர்கில் கட்டுப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும் வயகூலூன ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். தங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதோடு அல்லாஹ்விடம் இவை எங்களுக்கு பரிந்துரை செய்பவை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் உதவி செய்கிறார். இப்போ அல்லாஹ்வின் தன்மைகளில் இணை வைப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வின் தன்மைகளில் ஒன்று மற்றவர்களுக்கு உண்டு என நம்புவது. உதாரணமாக, வானவர், இறை தூதர், இறை நேசர், ஆன்மீக குருநாதர் ஆகியோர் இறை தன்மைகளை பெற்றிருக்கின்றனர் என்று நம்புவது. இதற்கு அரபியில் ஷிர்க் ஃபி ஸிஃபாத், அல்லாஹ்வின் தன்மைகளை இணை வைப்பது என்று சொல்லப்படும். இதில் பல வகை இருக்கிறது. அதில் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது ஒன்று அஷிர்க் ஃபில் கத்ர், ஷிர்க் ஃபில் குதரத், இறை சக்தியில் இணை வைப்பது. அஷிர்க் ஃபில் குதரத், இறை சக்தியில் இணை வைப்பது. எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறை தூதர் அல்லது இறை நேசர் மழை பொழிய வைக்க முடியும் என்று நம்புவது, அல்லது அவர்கள் குழந்தைகள் தர முடியும் என்றோ, நாட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றோ, உணவளிக்க முடியும் என்றோ, மரணிக்க செய்ய முடியும் என்றோ, அல்லது உயிர் கொடுக்க முடியும், லாப நஷ்டத்தை தர முடியும் என்றோ நம்புவது. இவை அனைத்தும் இறை சக்தியில் இணை வைக்கும் குற்றங்களாகும். ஆக இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியது அல்லாஹ் மட்டும்தான். இதை வேற யாராலும் கொடுக்க முடியாது. இதை கொடுப்பது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். இதை இறை தூதர் தருவார் என்றோ, இறை நேசர்கள் தருவார்கள் என்றோ ஒருவர் நம்புவார் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய அந்த சக்தியில் நாம் இணை கற்பித்து விட்டோம் என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்லும் பொழுது அஷிர்க் ஃபில் இல்ம், இறை அறிவில் இணை வைக்கும் குற்றம். இறை அறிவை போல் மற்றவர்களுக்கு அறிவு இருக்கிறது என்று நம்புவது இறை அறிவியல் இணை வைக்கக்கூடிய குற்றங்களாகும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இறை தூதர், இறை நேசர் சுயமாக மறைவான விஷயங்களை அறிகின்றார்கள் என்று நாம் நம்பினால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லா நிலைமைகளையும் புரிந்து கொள்கின்றார்கள், எல்லா நிலைமைகளையும் புரிந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நம்புவது இறை அறிவில் இணை வைக்கும் குற்றங்களாகும். ஆக
மறைவான விஷயத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்பதை நமக்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹுடைய தூதர் கூட மறைவான விஷயங்கள் அவர்களுக்கு அல்லாஹுதான் கற்றுக் கொடுத்தான், சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருப்பான். ஆக அல்லாஹுடைய அறிவின்றி மறைவான விஷயங்களை யாரும் தானாக அறிய முடியாது. அதை அறிவது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. அது மறைவான விஷயங்கள் மற்றவர்களும் அறிவார்கள், தெரிவார்கள், புரிவார்கள் என்று நான் நம்பினான் என்று சொன்னால் அது அஷ்ஷிர்கு ஃபில் இல்ம், இறை அறிவில் இணை வைக்கும் குற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான வழிகட்டில் கொண்டு போய் விடுவது மாத்திரமல்லாமல் அது குஃப்ரை ஏற்படுத்திவிடும். அது பெரிய இறை நிராகரிப்பை ஏற்படுத்தி நமக்கு சொர்க்கம் செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.